குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நேற்று இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் நாம் +1 கணக்கு பதிவியல்ல 4வது பாடம் பேரேடு எடுத்துக்காட்டு 1, 2, 3 வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 4. இப்போ எடுத்துக்காட்டு 4 பக்கம் 81. எடுத்துக்காட்டு 4. இப்போ பாருங்க, தமிழன்பன் என்பவர் 2018 ஜனவரி 1 அன்று புத்தகம் விற்கும் தொழிலை தொடங்கினார். 2018 ஜனவரி மாதத்திற்கான அவருடைய தொழில் நடவடிக்கைகள் பின்வருமாறு: குறிப்பேட்டு பதிவுகளை தந்து பேரேட்டு கணக்குகளையும் தயாரிக்கவும் என்று 2018 ஜனவரி 1, 2, 5, 15, 22, 25 என்ற ஒரு 6 நாட்களுக்கான நடவடிக்கைகள் கொடுத்துருக்கு. இப்போ நம்மளை என்ன கேட்குறாங்கன்னா, குறிப்பேட்டு பதிவுகளை தந்து பேரேட்டு கணக்குகளை தயாரி. இப்போ முதல்ல குறிப்பேட்டு கணக்குகளை போடணும். 2018 ஜனவரி 1ஆம் தேதி, ஜனவரி 1 ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது 3 லட்சம். இதை யாரு தொடங்கியிருக்கா? தமிழன்பன் என்பவர் தொடங்கியிருக்கார். இது ஒரு தொழில். இந்த தொழிலுக்கு தமிழன்பன் என்கின்ற ஒரு முதலாளி ஒரு 3 லட்சம் போட்டு இந்த தொழிலை தொடங்குறார். நாம கணக்கு இந்த தொழிலுக்கு தான் எழுதணும், இந்த ஆளுக்கு கிடையாது. இதுக்கு தான் தொழில். இப்போ இந்த தொழிலை பொறுத்தவரையிலும் பணம் வருதா போகுதா? தமிழன்பன் என்கின்ற முதலாளி ஒரு 3 லட்சத்தை இந்த தொழில கொண்டு போய் போட்டு ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறார். அப்ப இந்த தொழிலை பொறுத்தவரையிலும் பணம் வருகிறது. அப்போ வருவதை என்ன செய்யணும்? பற்றெழுதணும். அப்போ பணம் வருது, எனவே ரொக்கம் கணக்கு பற்று 3 லட்சம். இதை யாரு கொடுக்கிறா? தமிழன்பன் கொடுக்கிறார். பெறுபவரை பற்றெழுது, கொடுப்பவரை வரவெழுது. அப்போ தமிழன்பன் கொடுக்கிறார். அப்போ கொடுக்கிறவர் கணக்கு நம்ம என்ன செய்யணும்? வரவு எழுத வேண்டும். அப்போ தமிழன்பன் கணக்கு வரவு. தமிழன்பன் கணக்கு வரவு 3 லட்சம். ஓகே. இப்போ இதுல ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. அதாவது யாராவது பணம் கொடுத்தா அவர் பேர்ல வரவு வைக்கலாம். ஆனா முதலாளி பணம் கொடுத்தா அதற்கு பேர் என்ன பேரு? முதல்னு பேர், இல்லையா? இப்ப தமிழன்பன் என்கின்ற ஒரு ஆள், அவர் தான் தொழிலை தொடங்குறாரு. அதனால 3 லட்சத்தை கொண்டு வந்து தொழில முதலீடு செய்யறார். அப்ப அவர் தான் கொடுக்கிறார். அப்ப முதலாளி பணம் கொடுத்தா அதற்கு பேர் என்ன பேரு? முதல்னு பேரு. எனவே இதுல முதல் என்ற ஒரு வார்த்தையை நம்ம சேர்க்கணும். இது 1. அடுத்தது 2ஆம் தேதி வங்கி கணக்கை தொடங்குவதற்காக பணம் செலுத்தியது 2 லட்சம். 2ஆம் தேதி 2 லட்சத்தை கொண்டு போய் பேங்க்ல போட்டு ஒரு கணக்கு ஓபன் பண்றார், கணக்கு திறக்கிறார். இப்போ 2 லட்சத்தை கொண்டு போய் பேங்க்ல பணம் போடுறார். இப்ப பெறுபவர் யார்? இந்த 2 லட்சத்தை பணத்தை பெறுபவர் யார்? வங்கி. அப்ப பெறுபவரை பற்றெழுத வேண்டும். எனவே வங்கி கணக்கு பற்று 2 லட்சம். இப்போ கையில இருக்கக்கூடிய, இப்ப நம்ம கையில 3 லட்சம் பணம் இருந்துச்சு, இதுல 2 லட்சம் கொண்டு போய் போட்டாச்சு. எது நம்ம கையில இருந்து போகுது? ரொக்கம் போகுது, இல்லையா? வருவதை பற்றெழுதணும், போவதை வரவெழுதணும். இப்போ ரொக்கம் நம்ம கையை விட்டு போகுது, எனவே ரொக்கம் கணக்கு வரவு. சோ வங்கி கணக்கு பற்று, ரொக்கம் கணக்கு வரவு 2 லட்சம். இது 2ஆம் தேதி. அடுத்தது 5ஆம் தேதி சரக்குகள் வாங்குவதற்காக தமிழ்நாடு பாடநூல் கழகத்திற்கு ரொக்கம் செலுத்தியது 10,000 ரூபாய். இப்போ அவர் என்ன செய்யறாருன்னா, தமிழ்நாட்டு பாடநூல் கழகம் இந்த புத்தகங்கள்லாம் அச்சடிச்சு விற்கிறாங்க இல்லையா, இந்த கழகத்துல போய் 10,000 ரூபாய்க்கு பணத்தை கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறாரு? தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்துக்கு கொடுக்கிறார். இப்போ தமிழ்நாட்டு சரக்குகள் வாங்குவதற்காக தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்திற்கு ரொக்கம் செலுத்தியது 10,000 ரூபாய். இப்போ இவர் 10,000 ரூபாய் என்ன செஞ்சிருக்காருன்னா, தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்துக்கு கொடுக்கிறாரு. கையில இருந்து என்ன கொடுக்கிறாரு? 10,000 ரூபாய் பணம் கொடுக்கிறார். இப்போ வருவதை பற்றெழுதணும், போவதை வரவெழுதணும்.
என்ன போகுது? 10,000 ரூபாய் நம்ம கையை விட்டு பணம் போகுது. அப்போ ரொக்க கணக்கை வரவெழுகிறோம். ரொக்க கணக்கு வரவு 10,000 ரூபாய். இப்போ பற்றுல என்ன செய்யணும்? இது 5ஆம் தேதி. பற்றுல என்ன செய்யணும்? இந்த பணத்தை யார் பெற்றுக்கொள்கிறார்? தமிழ்நாட்டு பாடநூல் கழகம் பெற்றுக்கொள்கிறது. அப்ப பெறுபவரை பற்றெழுது என்ற ரூல் படி தமிழ்நாட்டு பாடநூல் கழகம்னு இங்க போடணும். சரியா? தப்பு. ஏனென்றால் நான் சொல்லியிருக்கேன், சரக்கு விற்கிறதுக்காக ஒரு பொருளை வாங்குறதுக்கு பணம் கொடுத்து ஒரு பொருளை நீங்க வாங்குனீங்கன்னா அதுக்கு என்னன்னு பேரு? கொள்முதல்னு பேரு. இப்போ தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்திலிருந்து பணம் கொடுக்காம நீங்க வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுங்க, அப்ப பணம் கொடுக்காம நம்ம பணம் வாங்கியிருக்கோம், பொருள் வாங்கியிருக்கோம். அப்ப திருப்பி நம்ம அவருக்கு கொடுக்கணும். இப்போ அவங்ககிட்ட இருந்து பொருளை வாங்கிட்டு புத்தகம் வாங்கிட்டோம், 10,000 ரூபாய் கொடுத்துட்டோம். அப்போ அவங்க கணக்கு முடிஞ்சு போச்சு. இனிமே அவங்க பேர்ல நம்ம கணக்கு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? இல்லையா? இப்போ ஒருத்தருக்கு நீங்க பொருளை விற்கிறீங்க, காசை வாங்குறீங்க, பொருளை விற்கிறீங்க. அது யாருங்கிறத பத்தி நமக்கு அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து பொருள் வாங்குறீங்க, பணத்தை கொடுக்குறோம், பொருளை வாங்குறோம், முடிஞ்சு போச்சு. அப்போ பொருள் வருது. இப்போ பணத்தை கொடுத்து புத்தகம் வாங்குறீங்க, யார்கிட்ட இருந்து வாங்குறீங்க? அது தமிழ்நாட்டு பாடநூல் கழகம், எந்த கழகம் நமக்கு தேவையில்லை. பணம் கொடுக்குறோம், பொருள் வருது, புத்தகம் வருது. வருவதை பற்றெழுதணும், போவதை வரவெழுதணும். என்ன வருது? புத்தகங்கள் வருது. அப்ப என்ன செய்யணும்? புத்தகங்கள் கணக்கு பற்று, ரொக்கம் கணக்கு வரவு. இதுதான் கரெக்ட். வருவதை பற்றெழுத வேண்டும், போவதை வரவெழுத வேண்டும். இந்த ரூல் படி இதுதான் கரெக்ட். ஆனால் விற்கிறதுக்காக ஒரு பொருளை வாங்கி அந்த பொருள் வந்துச்சு அப்படின்னா பொருள் பேர்ல எழுதக்கூடாது, அதற்கு கொள்முதல்னு பேரு. கொள்முதல் என்று எழுதணும் அப்படின்னு நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். எனவே இதுல என்ன எழுதணும்? கொள்முதல் கணக்கு பற்று. இப்படிதான் எழுதணும். 10,000 ரூபாய்க்கு தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்திலிருந்து புத்தகம் வாங்குறீங்க. அப்போ புத்தகம் வருது, ரொக்கம் போகுது. வருவதை பற்று எழுதணும், போவதை வரவெழுதணும். புத்தகங்கள் வருது, புத்தகங்கள் கணக்கு பற்று, ரொக்கம் போகுது, ரொக்க கணக்கு வரவு. ஆனால் சரக்கு விற்கிறதுக்காக இப்ப நீங்க போய் ஒரு புத்தகம் வாங்கிட்டு வர்றீங்கன்னு வச்சுங்களேன், அப்ப புத்தகம் கணக்கு பற்று. ஆனா இவர் என்ன பண்றாரு? விற்கிறதுக்காக அந்த புத்தகங்களை வாங்குறாரு. விற்பனை செய்வதற்காக ஒரு பொருளை வாங்கினால் அதற்கு என்னன்னு பேரு? கொள்முதல்னு பேரு. எனவே கொள்முதல் கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரவு என்று எழுத வேண்டும். இது 5ஆம் தேதி நடக்கிறது. அடுத்தது 15ஆம் தேதி புத்தகங்களை MM நிறுவனத்திற்கு ரொக்கத்திற்கு விற்றது 5,000 ரூபாய். MM நிறுவனத்திற்கு 5,000 ரூபாய்க்கு புத்தகங்களை விற்கிறீங்க, ரொக்கத்துக்கு விற்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 5,000 ரூபாய் புத்தகத்தை கொடுக்குறீங்க, உடனே அவர் பணம் கொடுத்துடுறாரு. அப்போ ரொக்கம் வருது. வருவதை பற்றெழுதணும், போவதை வரவெழுதணும். அப்போ புத்தகங்களை விற்கும் போது பணம் வருது. அப்போ ரொக்கம் கணக்கு பற்று 5,000. என்ன போகுது? புத்தகங்கள் போகுது. அப்போ புத்தகங்கள் கணக்கு வரவு 5,000. இது கரெக்டா? தப்பு. ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? விற்கிறதுக்காக ஒரு பொருளை வாங்கினா அதற்கு கொள்முதல்னு பேரு. கொள்முதல்னு எழுதணும். இப்போ ஒரு பொருளை விற்கிறீங்க, விற்கும் போது அதற்கு பேர் விற்பனைன்னு தான் பேரு. என்ன விற்கிறீங்கிறத பத்தி நமக்கு அவசியம் இல்லை. அதனால புத்தகங்கள் என்று எழுதியது தவறு. இதற்கு என்ன பண்ணணும்? விற்பனை என்று எழுத வேண்டும். விற்பனை கணக்கு வரவு 5,000. சோ பொருளை விற்கும், புத்தகங்களை விற்கிறீங்க, அது MM நிறுவனத்துக்கு வீங்க, SM நிறுவனத்துக்கு, எந்த நிறுவனத்துக்கு வேணாலும் வீங்க. அவன் ரொக்கம் கொடுத்துட்டான், ரொக்கம் வருது, உங்க கையை விட்டு புத்தகம் போகுது. அப்போ வருவதை பற்றெழுது, போவதை வரவெழுது. பொருளை விற்கும் போது அதுக்கு விற்பனைன்னு பேரு, அதனால விற்பனைன்னு எழுதிட்டேன். ரொக்க கணக்கு பற்று, விற்பனை கணக்கு வரவு. இது 15ஆம் தேதி. அடுத்தது 22ஆம் தேதி சரக்குகளை X நிறுவனத்திடமிருந்து வாங்கி 15,000 இணைய வங்கி மூலமாக செலுத்தப்பட்டது. இப்போ X நிறுவனத்துக்கிட்ட இருந்து, இது என்ன தேதி? 22ஆம் தேதி. 22ஆம் தேதி
எக்ஸ் என்ற ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருந்து 15,000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்குறீங்க. ஆனா வாங்கிட்டு உடனே நீங்க பணம் எப்படி கொடுக்குறீங்க? பேங்க் மூலமாக பணம் கொடுக்குறீங்க. அதாவது நம்ம கையில இருந்து பணம் கொடுக்கல, ரொக்கம் கொடுக்கல. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? பேங்க் மூலமாக அந்த பணத்தை ஜிபே மூலம் அல்லது இந்த ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் இருக்கு இல்லையா? இது மூலமாக நீங்க 15,000 ரூபாய் கொடுத்துறீங்க. சரி. இப்போ சரக்கு விற்பனையாக உங்க கையில இருந்து சாரி எக்ஸ் நிறுவனத்திலிருந்து புத்தகம் வாங்குறீங்க. அப்போ வாங்கும்போது வருவதை பற்றெழுதணும். என்ன வருது? புத்தகங்கள் வருது. அப்ப என்ன எழுதணும்? புத்தகங்கள் பற்றுன்னு எழுதணும். ஆனால் விற்பதற்காக வாங்கும்போது அதற்கு என்ன பேரு? கொள்முதல்னு பேரு. எனவே கொள்முதல் கணக்கு பற்று 15,000. இப்போ பணம் எப்படி கொடுக்குறீங்க? கையில இருந்து கேஷ் கொடுத்தீங்கன்னா ரொக்க கணக்கு வருவதை பற்றெழுது, போவதை வரவெழுது அப்படின்னு ரொக்க கணக்கை வரவு எழுதலாம். ஆனால் நீங்க என்ன பண்றீங்க? ஜிபே மூலமாக பணம் கொடுக்குறீங்க, இணைய வங்கி மூலமாக பணம் கொடுக்குறீங்க. அப்ப பணத்தை யாரு கொடுக்குறா? பேங்க் தான் பணம் கொடுக்குது இல்லையா? இப்ப நீ ஒன்றும் காசு கொடுக்கல. பேங்க்ல உடனே உங்க போன் எடுக்கிறீங்க, அப்படியே ஜிபேல போட்டு 15,000 அப்படின்னு பேங்க்ல இருக்கக்கூடிய காசு 15,000 அவருக்கு போகுது. இப்ப ஆக்சுவலா அந்த பணத்தை யாரு கொடுக்குறா? பேங்க் தான் கொடுக்குது. அப்ப பெறுபவரை பற்றெழுது, கொடுப்பவரை வரவெழுது. இங்க இந்த பணத்தை யாரு கொடுக்குறா? பேங்க் கொடுக்குது. அப்ப வங்கி கணக்கை வரவெழுத வேண்டும். அப்போ கொள்முதல் கணக்கு பற்று, வங்கி கணக்கு வரவு 15,000. அடுத்தது 25ஆம் தேதி ஒய் என்பவருக்கு சரக்குகள் விற்பனை செய்யப்பட்டு அவரிடமிருந்து தொகை தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் மூலம் பெறப்பட்டது 30,000. இப்போ ஒய் என்பவருக்கு சரக்கை நீங்க விற்கிறீங்க, புத்தகங்கள் விற்கிறீங்க. எவ்வளவுக்கு விற்கிறீங்க? 30,000 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ஆனா வித்துட்டு அந்த பணத்தை அவர் என்ன பண்றாரு? தேசிய இணைய வங்கி பரிமாற்றம் மூலம், மின்னணு நிதி பரிமாற்றம் மூலம் அந்த பணம் வருது, 30,000 ரூபாய் வருது. இப்ப பாருங்க, இப்போ நீங்க சரக்கை கொடுத்துறீங்க. அவர் 30,000 எது மூலமா கொடுக்குறாரு? பேங்க் மூலமாக கொடுக்குறாரு. இப்ப எப்படி நம்ம ஜிபே மூலமா பண்றோமோ அது மாதிரி பெரிய பிசினஸ் பண்றவங்க எல்லாம் ஜிபே மூலம் ஒரே சமயத்துல ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் கொடுக்க முடியாது. அப்போ அதுக்கு பேங்க்ல இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு வசதி இருக்கு. அதுக்கு தான் என்னன்னு பேரு? இந்த நெஃப்ட் அப்படின்னு பேரு. நெஃப்ட். அதுக்கு பேரு தேசிய மின்னணு நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் எக்ஸ்சேஞ்ச், ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர், நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். தமிழ்ல தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் மூலமாக அவரும் பணம் கொடுக்கிறார். சரி, இப்போ பணம் கொடுத்தா அந்த பணம் எங்க போகும்? நேரா பேங்க்குக்கு போகும் இல்லையா? இப்போ நீங்க ஜிபே மூலமா ஒருத்தருக்கு பணம் அனுப்புறீங்க, அது எங்க போகும்? அவர் பாக்கெட்டுக்கு போகுமா? அது அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். அப்புறம் அவர் பேங்க்ல இருந்து அவர் பணத்தை எடுத்துக்கலாம் இல்லையா? அது மாதிரி இந்த நெஃப்ட் மூலமாக அவர் என்ன பண்றாரு? நமக்கு பணத்தை கொடுக்குறாரு. அந்த பணம் நேரா எங்க போகுது? பேங்க்குக்கு தான் வரும். அப்ப பெறுபவர் யார்? இந்த பணத்தை பெறுபவர் வங்கி. அதனால பெறுபவரை பற்றெழுது, வங்கி கணக்கு பற்று 30,000. இது விற்பனை இல்லையா? விற்பனை. அப்போ அதாவது ஆக்சுவலா புத்தகத்தை கொடுத்து தான் அவர் பணம் கொடுக்குறாரு. அப்போ அங்க இருந்து என்ன போகுது? புத்தகங்கள் போகுது. வருவதை பற்றெழுதணும், போவதை வரவெழுதணும். அப்போ புத்தகங்கள் போகுது. அப்போ புத்தகங்கள் கணக்கு தான் வரவு. ஆனா இங்க சரக்கு விற்கிறோம், அதுக்குனால இதுக்கு என்ன பேரு? விற்பனைன்னு பேரு. ஸோ வங்கி கணக்கு பற்று, விற்பனை கணக்கு வரவு 30,000. இதுதான் குறிப்பேடு. இப்போ இந்த குறிப்பேட்டுக்கு நாம என்ன பண்ணணும்? பேரேடு போடணும். பேரேடு என்பது எப்படி இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். நமக்கு ரொம்ப இடப்பற்றாக்குறை ஜாஸ்தி. எப்படி இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா?
அவ்வளவுதான். தேதி, விபரம், குறிப்பேட்டு பக்க எண், தொகை. இது பற்று. அதே மாதிரி இந்த பக்கத்திற்கு வரவு. தேதி, விபரம், குறிப்பேட்டு பக்க எண், தொகை. இதுதான் பெயரேடு. இப்போ ஒன்னொன்னா நம்ம பார்க்க போறோம். இப்போ முதல்ல என்ன இருக்கு? ரொக்கம், பற்று 3 லட்சம். அப்போ ரொக்கத்திற்கு ஒரு பெயரேடு. ரொக்கம் என்று ஒரு பெயரேடு. ரொக்கம் என்பது இங்க எங்க இருக்கு? பற்றுல இருக்கு 3 லட்சம். அப்ப பற்று இது வரைக்கும் பற்று, இதுக்கப்புறம் வரவு. அப்ப பற்றுல 3 லட்சம் எழுதணும். பற்றில் தொகையை எடுத்தால் வரவுல என்ன கொடுத்திருக்கு? தமிழன்பன் முதல்னு கொடுத்திருக்கு. அதை இங்க எழுதணும். தமிழன்பன் முதல். இது என்ன தேதி? 2018 ஜனவரி 1ஆம் தேதி. சரி, இத போட்டாச்சு. அடுத்தது தமிழன்பன் முதல் என்பது 2வது. இதுக்கு ஒரு பெயரேடு போடணும். தமிழன்பன் முதல். இந்த முதல் என்பது எங்க இருக்கு? வரவுல இருக்கு. அப்போ வரவு பக்கம் 3 லட்சம். வரவு பக்கம் 3 லட்சம். வரவில் தொகையை எடுத்தால் பற்றுல என்ன கொடுத்திருக்கோ இதை இங்கே எழுத வேண்டும். ரொக்கம். என்ன தேதி? 2018 ஜனவரி 1ஆம் தேதி. இப்போ இதுவும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வங்கி. இப்போ வங்கிக்கு நீங்க ஒரு பெயரேடு போடணும். வங்கி. வங்கி என்பது எங்க இருக்கு? பற்றில் 2 லட்சம் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? பற்றுல 2 லட்சம். பற்றில் தொகையை எடுத்தால் வரவுல என்ன கொடுத்திருக்கோ இதை இங்க எழுதணும். ரொக்கம். ரொக்கம் இல்லையா? இது என்ன தேதி? 2ஆம் தேதி. முதல்ல மாத்திரம் 2018 ஜனவரி 1 போட்டா போதும். அப்புறம் 2ஆம் தேதி ரொக்கம். இது போட்டாச்சு. அடுத்தது வரவு பக்கம் 2 லட்சம். இது என்னது? ரொக்கம் 2 லட்சம். ரொக்கத்திற்கு ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அதனால வரவு பக்கம் இங்கே 2 லட்சம் எழுதிருக்கு. 2 லட்சம் எழுதிருக்கு. வரவில் தொகையை எடுத்தால் என்ன கொடுத்திருக்கு? பற்றுல வங்கின்னு கொடுத்திருக்கு. அப்ப வங்கின்னு எழுதணும். இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது கொள்முதல் பற்று 10,000. கொள்முதல்னு இருக்கா? இல்ல. அப்ப கொள்முதல்னு ஒரு கணக்கு ஓபன் பண்ணிக்கணும். நம்ம கொள்முதல். கொள்முதல் என்பது பற்று பக்கம் 10,000 இருக்கு. அப்போ கொள்முதல் பற்றுல 10,000. பற்றில் தொகையை எடுத்தால் என்ன இருக்கு? ரொக்கம்னு கொடுத்திருக்கு. அப்போ ரொக்கம்னு இங்க எழுதணும். இது எழுதியாச்சு. ஐம் சாரி, இது என்ன தேதி? 5ஆம் தேதி. அடுத்தது வரவுல ரொக்கம் 10,000 இருக்கு. ஏற்கனவே ரொக்கம்னு நம்ம வச்சிருக்கோம். அதனால இங்க போட்டா போதும். 10,000. வரவில் தொகையை எடுத்தால் பற்றுல என்ன கொடுத்திருக்கோ அதை இங்கே எழுதணும். கொள்முதல். ஓகே. அடுத்தது 15ஆம் தேதி ரொக்கம் பற்று 5,000. ஏற்கனவே நமக்கு ரொக்கம்னு ஒண்ணு இருக்கு. அதனால இதுலயே எழுதிக்கிட்டா போதும். ரொக்கம் 5,000. ரொக்கம் பற்றுல தொகையை எடுத்தால் வரவுல என்ன கொடுத்திருக்கோ இதை இங்கே எழுதணும். விற்பனை 5,000. அடுத்தது இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது விற்பனை 5,000. விற்பனை இருக்கா? இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒரு விற்பனைக்கு ஒன்று ஓபன் பண்ணிக்கணும். விற்பனை என்பது வரவுல 5,000. அப்போ வரவு பக்கம் 5,000.
வரவில் தொகையை எடுத்தால் பற்றில என்ன கொடுத்திருக்க, ரொக்கம்னு கொடுத்திருக்க. இந்த ரொக்கத்தை இங்க எழுதிடணும். இது என்ன தேதி, 15ஆம் தேதி. இப்ப இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது கொள்முதல் பற்று 15,000. கொள்முதல் என்பது இருக்கா, இருக்கு. அப்போ கொள்முதல் பற்றுல 15,000, பற்றில் 15,000. பற்றில் தொகையை எடுத்தீங்கன்னா இங்க என்ன கொடுத்திருக்கு, வரவுல வங்கின்னு கொடுத்திருக்கு. அப்போ வங்கின்னு எழுதணும். ஓகேயா? அடுத்தது வங்கி வரவுல 15,000 இருக்கு. வங்கி வரவுல 15,000. இப்போ வங்கி இங்க இருக்கா, இதுக்கு வரவுல 15,000. வரவில் தொகையை எடுத்தீங்கன்னா இங்க என்ன கொடுத்திருக்கு, கொள்முதல்னு கொடுத்திருக்கு. இந்த கொள்முதலை இங்க போடணும், கொள்முதல்னு போடணும். அடுத்தது 25ஆம் தேதி வங்கி பற்றுல 30,000. வங்கி இருக்கா, இருக்கு. அப்ப பற்று பக்கம் எவ்வளவு போடணும், 30,000 போடணும். பற்று பற்றில் தொகையை எடுத்தால் என்ன கொடுத்திருக்க, விற்பனைன்னு கொடுத்திருக்கு. இதை எழுதணும், இது விற்பனை. அடுத்தது விற்பனை என்பது வரவுல 30,000. விற்பனை கொடுத்திருக்கா, இங்க கொடுத்திருக்கு. அப்ப விற்பனை வரவுல 30,000 போட்டுட்டு வரவில் தொகையை எடுத்தால் இங்க என்ன போட்டிருக்கு, வங்கின்னு போட்டிருக்கு. இந்த வங்கியை இங்க எழுதணும். இது 25ஆம் தேதி. இப்போ இத பூரா இப்படி போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ இத கூட்டி ரெண்டு பக்கம் என்ன வித்தியாசம் வருதுன்னு போடணும். இப்ப பாருங்க, இந்த பக்கம் கூட்டினா 3,05,000. இங்க கூட்டினா என்ன வருது, 3,05,000 வருது. இது ஒரு 3 லட்சம், இது ஒரு 5,000, 3,05,000. ஆனா இங்க கூட்டினா என்ன வருது, 2,10,000 தான் வருது. அப்போ மொத்தம் இங்க கூட்டினா 3,05,000, 3,05,000. ஆனா இங்க கூட்டினா 2,10,000 தான் இருக்கு. அப்ப ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு, 5, 10ல 1 போக 9, 95,000 வித்தியாசம். இந்த 95,000த்தை எந்த பக்கம் குறையுதோ அங்க போடணும். இந்த பக்கம் கூட்டினா 3,05,000, இங்க கூட்டினா 2,10,000. எந்த பக்கம் குறையுது, இங்கதான் குறையுது. எவ்வளவு குறையுது, 95,000 குறையுது. இந்த 95,000த்தை இங்க போடணும். போட்டுட்டு இதற்கு இருப்பு கீழ் இறக்கப்பட்டதுன்னு போடணும். என்ன பேரு, இருப்பு கீழ் இறக்கப்பட்டது அப்படின்னு போடணும். போட்டுட்டு இப்ப நீங்க இந்த பக்கம் போட்டுங்க, 0 0 0 5 9 1 10 மீதி 1, 3,05,000. இப்போ இங்கேயும் 3,05,000, இங்கேயும் 3,05,000 வந்துருச்சா? இப்ப ரெண்டு பேரேடுனா ரெண்டு பக்கமும் ஒரே தொகை தான் இருக்கும். இப்போ இந்த இருப்பு கீழ் இறக்கப்பட்டதுன்னு நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்கல்ல, இத ஆப்போசிட் சைட் வரவுல இருந்தா பற்று பக்கம் கொண்டு வரணும், பற்றுல இருந்தா வரவு பக்கம் மாத்தி கொண்டு போகணும். இப்போ இத 95,000 வரவுல இருக்கு, இத அப்படியே கொண்டு வந்து இருப்பு கீழ் கொணரப்பட்டதுன்னு போடணும். நீங்க கண்டுபிடிக்கிறது கீழ் இறக்கப்பட்டது, அந்த கண்டுபிடிச்சதை இன்னொரு பக்கம் கொண்டு போறீங்க, அதனால அதுக்கு என்ன பேரு, கீழ் கொணரப்பட்டதுன்னு கோ போடணும். இங்க இறக்கப்பட்டது. சோ இந்த 95,000த்தை இருப்பு கீழ் கொணரப்பட்டது என்று தொகை பக்கம் எழுதணும். தொகை பக்கம் தான் எழுதணும். முடிஞ்சிருச்சா? இப்ப இதுதான் ரொக்க பேரேடு. இப்போ ஒண்ணு இல்ல, உங்க கையில 95,000 காசு இருக்குன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, 3 லட்சம் அந்த ஆள் முதல் போட்டானா, 5,000 சரக்கு வித்துருக்கானா பாருங்க. இப்போ முதல் அந்த ஆள் நம்ம தொழிலுக்கு ஒரு ஆள் 3 லட்சம் முதல் போட்டான், 5,000 சரக்கு வித்து வந்திருக்கு. அப்ப 3,05,000. இந்த 3,05,000த்துல பேங்க்ல 2 லட்சம் போட்டுட்டீங்க, சரக்கு 10,000 கொள்முதல் பண்ணிட்டீங்க, மீதி உங்க கையில இருக்கிறது 95,000. உங்க கையில 95,000 காசு இருக்கு. அடுத்தது ரெண்டாவது முதல், இந்த பக்கம் கூட்டுங்க,
3 லட்சம். இந்த பக்கம் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னா இங்க ஒண்ணு இல்லை, இங்க சைபர். ஒண்ணு இல்லைன்னா என்ன அர்த்தம்? சைபர். 3 லட்சத்தை சைபர்ல கழிச்சு 3 லட்சத்துல இருந்து சைபரை கழிச்சீங்கன்னா என்ன வரும்? 3 லட்சம் வரும். அப்போ அப்படியே இருப்பு கீழ் இறக்கப்பட்டது 3 லட்சம்னு போடணும். இப்போ இங்க 3 லட்சம், இங்கேயும் 3 லட்சம். இங்க 3 லட்சம் இருக்கு. ஆனா ஒரு பேரேடுல 2 பக்கமும் ஒரே தொகை தான் இருக்கணும். இங்க 3 லட்சம் இருக்கு, இங்க எதுவுமே இல்ல. ஒண்ணு எதுவும் இல்லைன்னா சைபர். அப்ப 3 லட்சம் சைபர் போச்சுன்னா மீதி 3 லட்சம். அப்படியே இருப்பு கீழ் இறக்கப்பட்டது 3 லட்சம். இருப்பு கீழ் இறக்கப்பட்டதுன்னு கொண்டு வந்தீங்கன்னா அதை ஆப்போசிட் சைட்ல என்ன செய்யணும்? இருப்பு கீழ் கொணரப்பட்டதுன்னு ஆப்போசிட் சைட்ல கொண்டு போகணும். அப்போ இத இந்த பக்கம் இருப்பு கீழ் கொணரப்பட்டது என்று இங்க 3 லட்சம். அடுத்தது இந்த பக்கம். இந்த பக்கம் கூட்டினா 2,30,000. இந்த பக்கம் கூட்டினா எதுவுமே இல்லை. இடம் பத்தாது. 2,30,000. இங்க கூட்டினா வெறும் 15,000 தான் இருக்கு. அப்போ 2,30,000. நான் என்ன சொல்லியிருக்கேன்? 2 பக்கமும் எது கூட்டுங்க. கூட்டும் போது எது பெரிய தொகை வருதோ அதை 2 பக்கமும் போட்டுறணும். இங்க 2,30,000, இங்க 15,000 தான் இருக்கு. அப்ப பெருசு எது? 2,30,000. இதை நான் 2 பக்கம் போட்டுட்டேன். ஆனா இங்க 15,000 தானே இருக்கு. நீங்க 2,30,000 போடுறீங்க. அப்ப அது ரெண்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? 2,30,000 2,30,000த்துல எவ்வளவு கழிக்கணும்? இந்த 15,000 கழிச்சிருங்க. கழிச்சீங்கன்னா என்ன வருது? 2,15,000 வருது. இந்த 2,15,000 இங்க போடுங்க. இதுக்குதான் என்னன்னு பேரு? இருப்பு கீழ் இறக்கப்பட்டதுன்னு பேரு. இப்படி நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இருப்பு கீழ் இறக்கம். இங்க 2,30,000 இருக்கு. ஆனா இங்க வெறும் 15,000 தான் இருக்கு. அப்போ எவ்வளவு டிஃபரன்ஸ்? 2,15,000. அந்த டிஃபரன்ஸுக்கு தான் இருப்பு கீழ் இறக்கப்பட்டதுன்னு பேரு. இருப்பு கீழ் இறக்கப்பட்டது எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைட்ல அதை கொண்டு போய் இருப்பு கீழ் கொணரப்பட்டதுன்னு போடணும். இருப்பு கீழ் கொணரப்பட்டது 2,15,000. ஓகே. அடுத்தது கொள்முதல். இந்த பக்கம் என்ன இருக்கு? 25,000 இருக்கு. இந்த பக்கம் என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. அப்ப இங்க கூட்டுனா 25,000. இங்க எதுவும் இருக்கா? இல்ல. இல்லைன்னா என்ன அர்த்தம்? சைபர்னு அர்த்தம். இங்க 25,000, இங்க ஒண்ணுமே இல்லை. அப்ப 0. 25,000 0 கழிச்சா 0 தான். அப்போ 25,000 0 கழிச்சா 25,000 தான். அந்த 25,000 இங்க போட்டுருங்க. இதுக்குதான் இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. ரெண்டு பக்கமும் ஒரே தொகை தான் இருக்கணும். அந்த தொகை எதா இருக்கணும்? எது பெரிய தொகையோ அதுதான் இருக்கணும். இங்க கூட்டினா 25,000, இங்க எதுவுமே இல்லை. இல்லைன்னா 0. 25,000 பெருசா 0 பெருசா? 25,000 பெருசு. அப்ப இங்கேயும் 25,000, இங்கேயும் 25,000 போட்டுட்டோம். அப்ப இங்க 25,000 போட்டுட்டா இங்க எதுவுமே இல்லை. இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இருப்பு கீழ் இறக்கப்பட்டது எங்க இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருப்பு கீழ் கொணரப்பட்டது. இருப்பு கீழ் கொணரப்பட்டது 25,000. அதே மாதிரிதான் இப்ப இது. இந்த பக்கம் கூட்டுங்க 35,000. இந்த பக்கம் கூட்டுங்க எதுவுமே இல்ல, சைபர். அப்ப எது பெருசு? 35,000 பெருசு. இங்க கொண்டு வந்துருங்க. அப்போ 35,000 இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இத அப்படியே இந்த பக்கம் கொண்டு வாங்க. இருப்பு கீழ் கொணரப்பட்டது.
35,000. ஓகேயா? ஸோ கவனமா போட்டீங்கன்னா இதை போடலாம். முதல்ல குறிப்பேட்டை போட்டுக்கணும். குறிப்பேட்டை போட்டுட்டு அப்படியே நம்ம பேரேடு போட்டு கொண்டு வந்துடணும். ஓகேயா? இப்போ அடுத்த கணக்கு. எடுத்துக்காட்டு 5. எடுத்துக்காட்டு 5, எடுத்துக்காட்டு 6 ரெண்டே கணக்கா போட்டா இந்த வீடியோ நம்ம முடிச்சிடலாம். இப்போ எடுத்துக்காட்டு 5. இப்போ எடுத்துக்காட்டு 5. இதுல பின்வரும் நடவடிக்கைகளிலிருந்து 2018 ஜனவரி மாதத்திற்கான ரொக்க கணக்கை மட்டும் தயாரி. அதாவது இப்ப இத்தனை பேரேடு போட்டோம்ல, எனக்கு எந்த பேரேடு வேணாம், ரொக்கத்துக்கான பேரேடு மாத்திரம் போடுங்க. இப்போ நமக்கு அவ்வளவுதான், சின்ன கணக்கு. உங்களை குறிப்பேடு போட சொல்லல, ரொக்கத்துக்கான கணக்கை மாத்திரம் போடு அப்படிங்கிறான். அப்ப என்ன பண்ணோம்? தேதி, விபரம், குறிப்பேட்டு பக்க எண், தொகை. இந்த பக்கம் வரவு, இந்த பக்கம் பற்று. தேதி, விபரம், குறிப்பேட்டு பக்க எண், தொகை. என்ன கண்டுபிடிக்க சொல்றான்? ரொக்கம் கணக்கை மட்டும் போடு அப்படின்றான். எப்படி போடுறது? குறிப்பேடு இருந்துச்சுன்னா அந்த குறிப்பேட்டுல இருந்து ரொக்கத்தை இப்படி போடலாம். இப்படிதான் பார்த்துக்கலாம். இப்ப எப்படி இந்த கணக்கை போடுறது? எதுவுமே இல்லை, வெறும் கொடுத்துப்படி இது ரொக்கத்துக்கு போடு அப்படின்னா நம்மளும் கோட்டை போட்டு உட்காந்துட்டோம். எப்படி போடுறது? இப்ப நீங்க என்ன பண்ணா மனசுக்குள்ள போடணும். இந்த குறிப்பேடு என்பதை நீங்க என்ன செய்யணும்? மனசுக்குள்ள வச்சுக்கணும். குறிப்பேடு இங்க இல்ல, இங்க இருந்துச்சுன்னா இதை பார்த்து பார்த்து இப்படி போடலாம். குறிப்பேடு இல்ல, மனசுக்குள்ள வச்சுக்கணும். இப்ப பாருங்க, ஜனவரி 1ஆம் தேதி ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது 62,000. இப்போ இதான் ஒரு முதலாளி எவ்வளவு அமௌண்ட்? 62,000 ரூபாய் போட்டு ஜனவரி 2018 ஜனவரி 1ஆம் தேதி 62,000 ரூபாய் போட்டு தொழில் தொடங்குறார். இப்ப அந்த தொழிலுக்கு பணம் வருதா போகுதா? வருது. வருவதை என்ன செய்யணும்? பற்று எழுதுறோம். என்ன வருது? ரொக்கம் வருது. அப்போ ரொக்கம் பற்று தானே. அப்போ ரொக்கம் பற்று எவ்வளவு? இப்போ பற்று, அப்போ இந்த ரொக்கம்னு வந்துச்சுன்னா இது ரொக்கம் மட்டும்தான் இங்க எழுதணும், வேற எதையுமே எழுதக்கூடாது. இங்க ரொக்கம் பற்று 62,000. ரொக்கம் பற்று 62,000. பற்றில் தொகையை எடுத்தால் வரவுல என்ன இருக்கோ அதைத்தான் இங்க எழுதணும் இல்லையா? சரி, வரவுல என்ன இருக்கு? ஒருத்தன் 2000 ஆளுக்கு பேர் போட்டிருக்கானா? பின்வரும் நடவடிக்கைகளில் இருந்து 2018 ஜனவரி மாதத்திற்கான ரொக்க கணக்கை தயாரி. அவ்வளவுதான், யாருன்னு பேரு போடல. அப்போ ரொக்கம் வருது 62,000. இத கொடுத்தவன் என்ன பண்ண? இப்ப எக்ஸ் கொடுத்தான்னு வச்சுங்க, என்ன செய்வீங்க? எக்ஸ் முதல் கணக்கு அப்படின்னு போடும். கொடுப்பவரை வரவேழுது அப்படித்தானே செய்யணும் இல்லையா? இப்ப குமரன் 62,000 ரூபாய் போட்டு தொழிலை தொடங்குறார். நீங்க என்ன பண்ணுவீங்க? 62,000 வருது, ரொக்க கணக்கு பற்று 62,000. இதை யாரு கொடுத்தா? குமரன் கொடுத்தார். கொடுப்பவரை வரவேழுது, அப்போ குமரன் கணக்கு வரவு, இப்படிதான் எழுதுவீங்க. சரி, எக்ஸ் கொடுக்கிறாரு, என்ன பண்ணுவீங்க? ரொக்க கணக்கு பற்று எக்ஸ் தான் கொடுக்கிறார், அப்ப எக்ஸ் கணக்கு வரவு, எக்ஸ் முதல் கணக்கு வரவுன்னு போடுவீங்க. சரி, இப்ப யாரு பேரும் கொடுக்கல, பணம் வந்துருச்சு, ஆனா எக்ஸோ ஒய்யோ இசடோ யாரோ கொடுத்துட்டான் இல்லையா?
அப்போ ரொக்க கணக்கு பற்று எக்ஸ் கொடுத்தா எக்ஸ் முதல் கணக்கு, ஒய் கொடுத்தா ஒய் முதல் கணக்கு, இசட் கொடுத்தா இசட் முதல் கணக்கு, குமரன் கொடுத்தா குமரன் முதல் கணக்கு, ரஹீம் கொடுத்தா ரஹீம் முதல் கணக்கு, கிருஷ்ணன் கொடுத்தா கிருஷ்ணன் முதல் கணக்கு. இப்படித்தானே போடணும். இப்ப யாருமே கொடுக்கல, அப்ப வெறும் முதல் கணக்குன்னு போட்டா போதும். இது என்ன தேதி? 2018 ஜனவரி 1. 2018 ஜனவரி 1ஆம் தேதி ஒருத்தன் 62,000க்கு யாரோ ஒருத்தன் எக்ஸ்ன்னு வச்சுங்க, எக்ஸுங்கிறவர் 62,000 போட்டு தொழிலை தொடங்குகிறார். அப்போ 62,000 தொழிலுக்கு ரொக்கம் வருது, வருவதை பற்றெழுது. வர்றது என்ன வருது? ரொக்கம் வருது. அதனால ரொக்க கணக்கு பற்று. இதை எக்ஸ் கொடுக்கிறாரு, அப்ப எக்ஸ் முதல் கணக்கு வரவு. ஆனா பேரு கொடுக்கல, அதனால வெறும் முதல் கணக்கு வரவு. இதான் ஒண்ணு. அடுத்தது, ரொக்கம் கொடுத்து சரக்கு வாங்கியது 12,000. இப்போ ரொக்கம் கொடுத்து சரக்கு வாங்குறீங்க, என்ன வருது என்ன போகுது? நம்ம கொண்டு போய் 12,000 காசு கொடுத்துட்டு சரக்கை வாங்குறோம். அப்போ சரக்கு வருது, நம்ம பாக்கெட்ல இருந்து 12,000 காசு வெளியில போகுது. வருவதை பற்றெழுதணும், போவதை வரவெழுதணும். என்ன வருது? சரக்கு வருது. அப்ப சரக்கு கணக்கு பற்று என்ன போகுது? ரொக்கம் போகுது, ரொக்க கணக்கு வரவு. சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு என்ன பண்ணும்? சரக்கு கணக்கு பற்று, ரொக்கம் கணக்கு வரவு. ஆனா சரக்கு வாங்குனீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பேருன்னு சொல்லியிருக்கேன்? கொள்முதல்னு சொல்லியிருக்கேன். அப்ப இதுக்கு என்ன பேரு? கொள்முதல் கணக்கு பற்று, ரொக்கம் வரவு. ஓகே, கொள்முதல் கணக்கு பற்று, ரொக்கம் வரவு. இங்க நம்மள எதைத்தான் போட சொல்லியிருக்கான்? ரொக்கம் மட்டும்தான் போட சொல்லியிருக்காங்க. அப்போ கொள்முதல் கணக்கு பற்று அது நமக்கு தேவையில்லை. ரொக்கம் வரவு, ரொக்கம் தான் போடணும். அப்ப ரொக்க கணக்கு வரவு. வரவு பக்கம் எவ்வளவு தொகை? 12,000 தொகை. என்ன தேதி? 3ஆம் தேதி. அப்ப 3ஆம் தேதி 12,000. என்ன இங்க எழுதணும்? வரவில் எடுத்தீங்கன்னா கொள்முதல் வரவில் தொகையை எடுத்தால் பற்றில் என்ன இருக்கோ அதை இங்க எழுதணும். பற்றுல என்ன இருக்கு? கொள்முதல் கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரவு இல்லையா? அப்ப இங்க என்ன எழுதணும்? கொள்முதல் அப்படின்னு எழுதணும். கொள்முதல் கணக்கு. அடுத்தது 10ஆம் தேதி, ரொக்கத்திற்கு சரக்கு விற்றது 10,000. அதாவது ரொக்கம் வாங்கிட்டு 10,000 பணத்தை வாங்கிட்டு நம்மகிட்ட இருக்கக்கூடிய சரக்கை வித்துட்டீங்க. என்ன வருது என்ன போகுது? ரொக்கத்தை வாங்கிக்கிட்டு சரக்கை கொடுத்துட்டீங்க. வருவதை பற்று எழுதணும். ரொக்கம் வருது, ரொக்க கணக்கு பற்று. நம்மகிட்ட இருக்கக்கூடிய சரக்கு போகுது, அப்போ போவதை வரவெழுதணும். ரொக்க கணக்கு பற்று, சரக்கு கணக்கு வரவு. ஓகே, சரி. ஆனா ஒரு பொருளை விற்கும் போது சரக்குன்னு போடக்கூடாது, விற்பனைன்னு. இப்போ ஆக்சுவலா பணத்தை வாங்கிக்கிட்டு சரக்கை கொடுக்குறீங்க. வருவதை பற்றெழுதணும், ரொக்கம் வருது. போவதை வரவெழுதுனா சரக்கு போகுது. ரொக்கம் கணக்கு பற்று, சரக்கு கணக்கு வரவு தான். கரெக்ட். ஆனா என்ன சொல்லியிருக்கேன்? சரக்கை வித்தீங்கன்னா அதுக்கு விற்பனைன்னு பேரு. சரக்கு வாங்குனீங்கன்னா அதுக்கு சரக்குன்னு போடக்கூடாது, கொள்முதல்னு போடணும். பேர் மாத்திரம் மாத்திக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அப்போ இதுக்கு என்ன பேரு? ரொக்க கணக்கு பற்று, விற்பனை கணக்கு வரவு. இதான இதுக்கு குறிப்பேடு. இப்போ நமக்கு ரொக்கம் பற்று, விற்பனை வரவு. நம்மளை கேட்கறது ரொக்கம் மட்டும்தான் கேட்கலாம். அப்ப பற்று பக்கம் ரொக்கம் பற்று எவ்வளவு? 12,000. இது என்ன தேதி? 10ஆம் தேதி. 10ஆம் தேதி ரொக்கம் பற்று. பற்றில் தொகை எடுத்தால் வரவுல என்ன கொடுத்திருக்கு? விற்பனைன்னு கொடுத்திருக்கு. அதை இங்கே எழுதணும், விற்பனை. அப்ப விற்பனை கணக்கு வரவு. அடுத்தது 12ஆம் தேதி கூலி ரொக்கமாக செலுத்தியது 4,000. சரக்கு வாங்குற ஏதோ ஒரு இடத்துல கூலி 4,000 கொடுக்குறீங்க. கூலி என்பது செலவு. நீங்க கூலி கொடுக்குறீங்க அப்படின்னா செலவு தானே. ஆட்டோ ரிக்ஷால போறீங்க, ஆட்டோ காசு கொடுக்குறீங்க, உங்க செலவு தானே ஆயிடுச்சு. அப்ப கூலி கொடுத்தா செலவு. செலவு நஷ்டத்தை பற்றெழுதணும். அப்ப கூலி என்பது செலவு. எனவே கூலி கணக்கு பற்று. கூலி எப்படி கொடுக்குறீங்க? காசு தானே கொடுக்குறீங்க. உங்க வீட்டில் வேலை செஞ்சுட்டு போகும்போது காசு கொடுங்க அப்படின்னா டக்குன்னு பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க. அப்போ கூலி என்பது செலவு, கூலி கணக்கு பற்று.
பணத்தை கொடுக்குறீங்க, நம்ம கையில இருந்து பணம் வெளியில போகுது. அப்போ கூலி கணக்கு பற்று, கையில இருக்க ரொக்கம் போகுது, வருவதை பற்று எழுதணும், போவதை வரவு எழுதணும். அப்போ கூலி கணக்கு பற்று, ரொக்கம் கணக்கு வரவு. இப்போ ரொக்கம் என்பதுல வரவு பக்கம் 4000. வரவில் தொகையை எடுத்தால் பற்றுல என்ன இருக்கோ அதை இங்கே எழுதணும். இது கூலி. இது என்ன தேதி? 12ஆம் தேதி. அடுத்தது 25ஆம் தேதி. அரைக்கலன் ரொக்கத்திற்கு வாங்கியது 6000. அரைக்கலன் என்றால் பர்னிச்சர் அப்படின்னு அர்த்தம். ஒரு கடை அப்படின்னாக்கா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அதில் டேபிள் இருக்கணும், வர்றவங்களை உட்கார வைக்கிறதுக்கு சேர் வேணும், எல்லாம் வேணும்ல. அது மாதிரி அரைக்கலன் 6000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. இப்போ எது வருது எது போகுது? அரைக்கலன் காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்க. அரைக்கலன் நம்ம ஆஃபீஸ்க்கு வருது, நம்ம பையில இருக்கக்கூடிய 6000 ரூபாய் வெளியில போகுது. வருவதை பற்று எழுதணும். அரைக்கலன் கணக்கு பற்று. என்ன போகுது? ரொக்கம் போகுது. ரொக்கம் கணக்கு வரவு. அப்போ அரைக்கலன் பற்று, ரொக்கம் வரவு. நமக்கு ரொக்கத்துக்கு மட்டும்தான் பேச்சு, அரைக்கலனை பத்தி நமக்கு பேச்சு இல்லை. அப்ப அரைக்கலன் பற்று, ரொக்கம் வரவு. வரவு பக்கம் ரொக்கம் வரவு என்பதால வரவு பக்கம் 6000 ரூபாய் போட்டுக்கணும். வரவில் தொகை எழுதுனீங்கன்னா பற்றுல என்ன இருக்கோ அதை இங்கே எழுதணும். பற்றுல என்ன இருக்கு? அரைக்கலன்னு இருக்கு. அப்போ அரைக்கலன்னு எழுதிருங்க. இது என்ன தேதி? 25ஆம் தேதி. ஓகேயா? இப்போ ரெண்டு பக்கமும் கூட்டணும். இடம் நல்லா ஃப்ரீயா இருக்கிறதுனால நல்லா வசதியா கூட்டிக்கும். இப்போ இந்த பக்கம் கூட்டினா 12 நாளும் 16 22,000 ரூபாய் வரவு பக்கம் இருக்கு. இந்த பக்கம் கூட்டினா 62,000 12,000 74,000 ரூபாய் இந்த பக்கம் இருக்கு. பற்று பக்கம் எது கூட இருக்கு? இந்த பக்கம் தான் கூட. எது கூட இருக்கோ அதை ரெண்டு பக்கமே எழுதிடணும். இங்க 74,000, இங்க 74,000. ஓகேயா? சரி, நீ 74,000 போட்டோம். ஆனா கூட்டுனா இங்க 74,000 இருக்கா? இல்ல இல்ல. எவ்வளவு குறையுது? 74,000 இங்க 22,000. 0 0 0 2 7 2 போக 5. இங்க எவ்வளவு குறையுது? 52,000 குறையுது. இந்த 52,000த்திற்கு இருப்பு கீழ் இறக்கப்பட்டது அப்படின்னு போறோம். இங்கே கூட்டா 74,000, இங்கே கூட்டினா வெறும் 22,000. அப்ப எவ்வளவு குறையுது? 52,000. இதற்கு என்ன பேரு? இருப்பு கீழ் இறக்கப்பட்டதுன்னு பேரு. போட்டுட்டு இருப்பு கீழ் இறக்கப்பட்டது எங்க போட்டிருக்கீங்களோ அதுக்கு ஆப்போசிட்ல அதை கொண்டு போய் இருப்பு கீழ் கொணரப்பட்டதுன்னு போடணும். அப்போ இது வரவுல இருக்கு, அப்படியே பற்று பக்கம் கொண்டு போய் இருப்பு கீழ் கொணரப்பட்டது. எவ்வளவு? 52,000. ஓகே, ரைட். இதுதான் எடுத்துக்காட்டு 5. இப்போ எடுத்துக்காட்டுல கடைசியா ஒரு கணக்கு இருக்கு, எடுத்துக்காட்டு 6. இப்போ எடுத்துக்காட்டு 5ல இந்த ரொக்கம் மட்டும் போடு அப்படின்னா அப்போ ஒண்ணு போட்டோம். இப்ப எடுத்துக்காட்டு 6ல பேரேடு, எல்லா பேரேடையும் போடு அப்படிங்கிறான். அப்ப போட்ட மாதிரி எல்லா பேரேடையும் நம்ம போட்டாகணும். ஓகே, போடுவோம். எடுத்துக்காட்டு 6. எடுத்துக்காட்டு 6. சாரி, இந்த விற்பனை ரொக்கத்திற்கு சரக்கு விற்றது 10,000 தான். கணக்குல நான் தப்பா போட்டிருக்கேன். ரொக்கத்துல சரக்கு விற்றது 10,000 தான். அப்ப இங்க கூட்டினா 72,000 தான். இப்ப 72,000த்துல 22,000 போயிடுச்சுன்னா மீதி 50,000. அந்த 50,000 தான் இருப்பு கீழ்கொணரப்பட்டது. ஓகே, கவனமா போகணும். அமௌண்ட் போடும்போது ரொம்ப கவனமா, தப்பா போட்டு பார்த்து கரெக்ட் பண்ணி. அடுத்தது எடுத்துக்காட்டு 6.
ரொம்ப இடப்பற்றாக்குறையா இருக்கும். தேதி இங்க பற்று பா போட்டுக்கணும், இங்க வரவுக்கு வா போட்டுக்கணும். தேதி, விபரம், குறிப்பேட்டு பக்க எண், தொகை. தேதி, விபரம், குறிப்பேட்டு பக்க எண், தொகை. இப்போ இவ்வாறு ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது 2 லட்சம். ரொக்கத்தோடு தொழில் தொடங்கியது. இப்போ கணக்குல என்ன பாருங்க, பின்வரும் நடவடிக்கைகள் குமரன் என்னும் எழுதுபொருள் விற்பனையாளருடையது. இந்த குமரன் என்பவருடைய கடை. அவருடைய பேரேட்டு கணக்கை காட்டு. பேரேட்டுனா போனதுல ரொக்க பேரேடு மட்டும் காட்டுன்னு சொன்னா போட்டுடும். இப்போ ஜெனரலா பேரேடுன்னு சொன்னா அப்ப எல்லா பேரேடுமே நீங்க போட்டாகணும். ஓகே. இப்போ முதல்ல 2017 ஜூன் 5ஆம் தேதி, 2017 ஜூன், அதே மாதிரி இங்கேயும் 2017 ஜூன். ஒவ்வொரு பேரேட்லையும் மேல மாதம் மாத்திரம் எழுதினா போதும், அப்புறம் வெறும் நம்பர் மாத்திரம் போட்டுக்கிட்டா போதும். இப்போ 5ஆம் தேதி ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது. யாரு? குமரன் என்பவர் 2 லட்சம் ரூபாய் தொழில் முதல் போட்டு தொழில் தொடங்குறார். இப்ப இதுதான் தொழில். இதுக்கு இந்த குமரன் என்பவர் என்ன பண்றாரு? பணம் போடுறாரு. எவ்வளவு? 2 லட்சம் ரூபாய் பணம் போட்டு. அப்ப குமரன் என்பவர் இந்த தொழில 2 லட்சம் ரூபாய் பணம் கொண்டு வந்து போடுறாரு. அப்ப இந்த தொழிலுக்கு தான் நம்ம கணக்கு எழுதுறோம். தொழிலுக்கு பணம் வருதா போகுதா? வருது. அப்ப வருவதை என்ன செய்யணும்? பற்று எழுதணும். ரொக்கம் கணக்கு பற்று. இது யாரு போடுறா? குமரன் போடுறார். அப்ப கொடுப்பவர், குமரன் என்பவர் கொடுப்பவர். பெறுபவரை பற்று எழுதணும், கொடுப்பவரை வரவு எழுதணும். அப்ப குமரன் முதல் கணக்கு வரவு. ரொக்கம் பற்று, குமரன் முதல் கணக்கு வரவு. இப்போ இது ரொக்கம், ரொக்கம் பற்று. அப்ப பற்று பக்கம் 2 லட்சம் ரூபாய். பற்று பக்கம் நல்லா பெருசா போடுறேன், 2 லட்சம் ரூபாய். பற்றில் தொகையை எடுத்தால் வரவுல என்ன இருக்கு? எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். முன்னாடி நம்ம எழுதி வச்சுக்கிட்டு பார்த்து பார்த்து போட்டோம். ரொக்கம் பற்று, பற்றுல போட்டால், பற்றில் போட்டால் வரவுல என்ன இருக்கு? குமரன் முதல் கணக்குன்னு இருக்கு. அப்போ குமரன் முதல் கணக்குங்கிறத இங்க எழுதணும். அதே போல அடுத்த பேரேடு, அடுத்த பேரேடு குமரன் முதல். பற்றுல ரொக்கம் போட்டீங்க, இப்ப குமரன் முதலுக்கு வரவு இருக்குல்ல, அப்ப குமரன் முதல் கணக்கு வரவுல 2 லட்சம். வரவில் தொகையை எடுத்தால் பற்றுல என்ன இருக்கு? ரொக்கம். அப்ப ரொக்கம். இப்ப பாருங்க, ரொக்கம் கணக்கு பற்று, குமரன் முதல் கணக்கு வரவு பக்கம். இது 1. என்ன தேதி இது? 5ஆம் தேதி 5. அடுத்தது 8ஆம் தேதி வங்கியில் பணம் செலுத்தி வங்கி கணக்கு தொடங்கியது 80,000. 80,000 ரூபாய் கொண்டு போய் பேங்க்ல பணம் போடுறீங்க. இப்ப நம்ம பணத்தை கொண்டு போய் பேங்க்ல போடுறோம். இப்ப நம்ம கையில இருக்கக்கூடிய 80,000 ரூபாய் பணம் நம்ம விட்டு போகுது. எங்க போகுது? பேங்க்குக்கு போயிடுச்சு. இப்ப பெறுபவர் யார்? இந்த 80,000 பணத்தை பெறுபவர் வங்கி. பெறுபவரை பற்றெழுது, வங்கி கணக்கு பற்று. நம்ம கையை விட்டு என்ன போகுது? ரொக்கம் போகுது இல்லையா? வருவதை பற்றெழுது, போவதை வரவெழுதணும். அப்போ வங்கி பெறுது, அதனால வங்கி கணக்கு பற்று. நம்ம பாக்கெட்ல இருக்க பணம் வெளியில போகுது, போவதை வரவெழுதுங்கிறதுனால ரொக்க கணக்கு வரவு. ஸோ இதை ஞாபகம் வச்சுன்னு வங்கி கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரவு. வங்கி கணக்கு பற்று இருக்கா? இல்ல. அப்போ வங்கிக்கு ஒன்று ஓபன் பண்ணுங்க. வங்கி கணக்கு பற்று எவ்வளவு அமௌண்ட்? 80,000 ரூபாய்.
வங்கி கணக்கு பற்று 80,000. இங்க என்ன செய்யணும்? ரொக்கம்னு போட்டுருங்க. இது என்ன தேதி? 8ஆம் தேதி. வங்கி கணக்கு பற்று. வங்கி கணக்கு பற்று. அடுத்தது என்ன செய்யணும்? ரொக்கம் கணக்கு வரவு. அப்போ வரவு பக்கம் 8,000. வரவில் தொகையை எடுத்தால் பற்றுல என்ன இருக்கு? வங்கி அப்படின்னு. வங்கி கணக்கு பற்று தானே. வங்கி கணக்கு பற்று ரொக்கம் வரவு. அப்போ ரொக்கத்துல இங்க எழுதினேன், ரொக்கம் வரவு இங்க எழுதிட்டேன். அப்போ என்ன பற்றுல இருக்கு? வங்கி. வங்கி. அடுத்தது 12ஆம் தேதி ஸ்ரீராம் என்பவரிடமிருந்து கடனுக்கு சரக்கு வாங்கினது 30,000. ஸ்ரீராம்ங்கிற ஆள்கிட்ட இருந்து 30,000 ரூபாய் கடனுக்கு சரக்கு வாங்கியிருக்கீங்க. அப்படின்னா காசு கொடுக்கல, சரக்கு வந்துருச்சு. இப்போ வருவதற்கு என்ன பேரு? கொள்முதல் கணக்கை பற்று எழுதணும். அப்போ கொள்முதல் கணக்கு பற்று. சரக்கு வாங்குறீங்க அப்படின்னா அதற்கு பேர் என்ன பேரு? கொள்முதல்னு பேரு. கொள்முதல் கணக்கு. கொள்முதல் என்பது எப்பொழுதும் கொள்முதல் அப்படின்னாவே பற்றுதாங்க. இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன வருது? சரக்கு வருது, சரக்கு கணக்கு பற்று. சரக்கு வாங்கினீங்கன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லியிருக்கேன்? கொள்முதல் சொல்லியிருக்கேன். எனவே கொள்முதல் கணக்கு பற்று. எவ்வளவு அமௌண்ட்? 30,000. கொள்முதல் கணக்கு பற்று 30,000. இதை யாரு கொடுத்துருக்கா? ஸ்ரீராம். ரொக்கம் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அப்போ சரக்கு வருது, ரொக்கம் போகுது. கொள்முதல் கணக்கு பற்று ரொக்கம் வரவு. நீங்க காசு கொடுக்கல, கடனுக்கு தான் வாங்கியிருக்கீங்க. அப்போ அந்த கடனை யாரு கொடுத்துருக்கா? ஸ்ரீராம் கொடுத்துருக்காரு. அப்போ கொடுப்பவரை வரவு எழுதணும். அப்போ ஸ்ரீராம் கணக்கு வரவு. அப்போ இங்க ஸ்ரீராம் அப்படின்னு வரவுல இங்க எழுதிடணும். அடுத்தது இதே மாதிரி ஸ்ரீராமுக்கும் ஒரு பேரேடு போடணும். ஸ்ரீராமுக்கு வரவுல 30,000. என்ன செய்யணும்? இங்க கொள்முதல். அதான் ஞாபகம் வச்சுக்க. 30,000 ரூபாய்க்கு சரக்கு வாங்குறீங்க. யாருக்கிட்ட இருந்து வாங்குறீங்க? ஸ்ரீராம் கிட்ட இருந்து வாங்குறீங்க. அப்போ ஸ்ரீராம் கிட்ட இருந்து சரக்கு வாங்குறீங்க. அப்போ சரக்கு வருது, கொள்முதல். கொள்முதல் கணக்கு பற்று. இதை யாரு கொடுக்குறா? ஸ்ரீராம் கொடுக்குறாரு. அப்போ ஸ்ரீராம் கணக்கு வரவு. அப்போ கொள்முதல் கணக்கு பற்று 30,000, ஸ்ரீராம் கணக்கு வரவு 30,000. இப்ப இங்க பற்று எழுதிட்டேன், இங்க வரவுல எழுதிட்டேன். பற்றில் தொகை எடுத்தால் வரவில் இருக்கிறத இங்க எழுதணும், வரவில் தொகை எடுத்தால் பற்றுல இருக்கிறத இங்க எழுதணும். கேட்டா? அடுத்தது இது என்ன தேதி? இது 12ஆம் தேதி. அடுத்தது 15ஆம் தேதி செல்வா என்பவருக்கு கடனுக்கு சரக்கு விற்றது. செல்வா என்பவருக்கு கடனுக்கு சரக்கு வித்திருக்கீங்க. இட நெருக்கடி அதிகமாகிடுச்சு. செல்வா என்பவருக்கு சரக்க கடனுக்கு வித்திருக்கீங்க. அப்போ பெறுபவர் யார்? நீங்க வித்த சரக்குன்னு காசு வாங்கல, கடனுக்கு கொடுத்துட்டீங்க. இந்த கடனை பெறுபவர் யார்? செல்வா. அப்ப பெறுபவரை என்ன செய்யணும்? பற்று எழுதணும். செல்வா கணக்கு பற்று. சரக்கு உங்க இடத்த விட்டு போயிடுச்சு. அப்போ வருவதை பற்று எழுதணும், போவதை வரவெழுதணும். போவது சரக்கு, அப்ப சரக்க வரவெழுதணும். ஆனா நான் என்ன சொல்லியிருக்கேன்? செல்வா கணக்கு பற்று, சரக்கு கணக்கு வரவு. ஆனா சரக்கு வித்தா அதுக்கு சரக்குன்னு போடக்கூடாது, விற்பனைன்னு போடணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ செல்வா கணக்கு பற்று, விற்பனை கணக்கு வரவு. அப்போ செல்வா கணக்கு பற்று, செல்வா கணக்கு பற்று, செல்வா கணக்கு பற்று எவ்வளவு அமௌண்ட்? 10,000. செல்வா கணக்கு பற்று, விற்பனை கணக்கு வரவு. அப்போ செல்வா கணக்க பற்று எழுதிட்டோம், விற்பனைன்னு இங்க எழுதிட்டேன். இப்போ அதே மாதிரி விற்பனை கணக்கு வரவுல விற்பனைன்னு இங்க எதுவும் இருக்கா? இல்ல. அப்ப விற்பனைக்கு இதே மாதிரி ஒண்ணு ஓபன் பண்ணுங்க. அப்ப விற்பனை கணக்கு வரவு பக்கம் 10,000. செல்வா பாருங்க, செல்வா கணக்கு பற்று, விற்பனை கணக்கு வரவு எழுதிட்டேன். அடுத்தது ரொக்கத்திற்கு சரக்கு விற்றது 15,000.
ரொக்கத்திற்கு சரக்கு வித்திருக்கீங்க 15,000. அப்போ ரொக்கத்துக்கு அப்போ காசை வாங்கிட்டீங்க, சரக்கை கொடுத்துட்டீங்க. வருவதை பற்றெழுதணும். ரொக்கம் வருது, சரக்கு போகுது, சரக்கு கணக்கு வரவு. ரொக்கம் கணக்கு பற்று, சரக்கு கணக்கு வரவு. ஆனா இது விற்பனை, அதனால சரக்கு என்பதற்கு பதிலாக என்ன செய்யணும், விற்பனைன்னு போட்டுக்கணும். அப்போ ரொக்கம் கணக்கு பற்று, விற்பனை கணக்கு வரவு. இங்க விற்பனைக்கு நம்ம வச்சிருக்கோம், ரொக்கத்திற்கும் வச்சிருக்கோம். அப்போ ரொக்கம் கணக்கு பற்று, இது என்ன தேதி, 22ஆம் தேதி 15,000 ரூபாய். ரொக்கம் கணக்கு பற்று 15,000 22ஆம் தேதி. இதுக்கு என்ன பண்ணணும், விற்பனைன்னு எழுதிக்கணும். அதே மாதிரி விற்பனை சைடுல ரொக்கம் 22,000 ரூபாய். ஓகே, ரொக்கம் கணக்கு பற்று, விற்பனை கணக்கு. ரொக்கம் கணக்கு பற்று, விற்பனை கணக்கு வரவு. ரொக்கம் பற்று, பற்றில் தொகை எடுக்கும் போது வரவுல என்ன இருக்கோ அதை எழுதிக்கணும். விற்பனை கணக்கு வரவு, விற்பனை கணக்கு வரவு எழுதிட்டு பற்றுல என்ன இருக்கோ அதை இங்கே எழுதிக்கணும். ஞாபகம் வச்சுக்கிட்டே. இன்னும் 2 தான். ஸ்ரீராமுக்கு தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் மூலம் பணம் செலுத்தியது 30,000. ஸ்ரீராம் கிட்ட நீங்க ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கீங்க இல்லையா? ஸ்ரீராம் கிட்ட 30,000 ரூபாய் சரக்கு வாங்கியிருக்கீங்க. இப்போ அவருக்கு நீங்க எவ்வளவு பணம் கொடுக்குறீங்க, 30,000 பணம் கொடுத்துறீங்க. எப்படி கொடுக்குறீங்க, நெஃப்ட், தேசிய மின்னணு பரிமாற்றம் மூலம் கொடுக்குறீங்க. அப்போ பேங்க்ல இருந்து பணம் கொடுத்துறீங்க. இப்போ நீங்க கொடுக்குற பணத்தை பெறுபவர் யார், ஸ்ரீராம் பெற்றுக்கொள்கிறார். அப்போ ஸ்ரீராம் கணக்கு பற்று 30,000. இதை யாரு ஆக்சுவலா, நீங்க பேங்க்ல இருந்து, பேங்க் தான் பணம் கொடுக்குது. அப்போ கொடுப்பவரை என்ன செய்யணும், வரவு எழுதணும். அப்போ ஸ்ரீராம் கணக்கு பற்று, வங்கி கணக்கு வரவு. இப்போ ஸ்ரீராம் கணக்கை பற்று எழுதியாச்சு. இப்போ வங்கி கணக்கு என்ன செய்யணும், நீங்க வரவு எழுதணும். வங்கி கணக்கு வரவு ஸ்ரீராம். ஸ்ரீராம் கிட்ட ஏற்கனவே 30,000 ரூபாய் நீங்க சரக்கு வாங்கிருக்கீங்க. வாங்கின காசை இப்ப திருப்பி கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம், தேசிய மின்னணு வங்கி பரிமாற்றத்தின் மூலமாக கொடுக்குறீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும், இப்ப நீங்க கொடுக்குற காசை யார் பெற்றுக்கொள்றா, ஸ்ரீராம் பெற்றுக்கொள்கிறார். ஸ்ரீராம் கணக்கு பற்று. பணம் எங்க இருந்து போகுது, வங்கியில இருந்து போகுது. பெறுபவரை பற்று எழுதணும், கொடுப்பவரை வரவு எழுதணும். இந்த பணத்தை யார் கொடுக்குறா, பேங்க் தான் கொடுக்குது. அப்போ வங்கியை வரவு எழுதணும். அப்போ ஸ்ரீராம் கணக்கு பற்று, வங்கி கணக்கு வரவு. ஸ்ரீராம் கணக்கு பற்று, பற்றுல 30,000. ஸ்ரீராம் கணக்கு பற்று, வங்கி வரவு. வங்கியில போடும்போது வங்கிக்கு வரவுல போட்டுட்டு ஸ்ரீராம் கணக்கு பற்று, அதனால இங்க ஸ்ரீராம்னு எழுதிட்டேன். கடைசியாக செல்வாவிடமிருந்து காசோலை பெற்று உடனடியாக வங்கியில் செலுத்தப்பட்டது 10,000. அதாவது யார்கிட்ட இருந்து, செல்வா கிட்ட இருந்து காசோலை வாங்கி உடனடியாக வங்கியில செலுத்திட்டீங்க. உடனே கொண்டு போய் வங்கியில செலுத்திட்டீங்க 10,000. செல்வா 10,000 நமக்கு தரணும். அவரு நமக்கு ஒரு செக் கொடுத்துட்டார். செக் கொடுத்தோன்னே இந்த செக்கை கொண்டு போய் பேங்க்ல போட்டுட்டீங்க. உடனே கொண்டு போய் இந்த செக்கை போட்டுட்டீங்க. சரி, இதான் முடிஞ்சு போச்சு. இப்ப இதை கொடுத்தது யாரு, செல்வா. அதை வாங்கி கொண்டு போய் எங்க போட்டீங்க, பேங்க்ல கொண்டு போய் போட்டீங்க. இப்ப இந்த செக்கை யார், அந்த பணத்தை யார் பெற்றுக்கொண்டால், வங்கி தான் பெற்றுக்கொண்டுச்சு. பெறுபவரை பற்று எழுதணும், வங்கி கணக்கு பற்று. இதை யார் கொடுத்தா, செல்வா கொடுத்தார். கொடுப்பவரை வரவு எழுதணும், அப்ப செல்வா கணக்கு வரவு. அப்ப இதற்கு அதாவது செல்வா கிட்ட இருந்து, செல்வாக்கு நீங்க 10,000 ரூபாய் சரக்கு ஏற்கனவே கடன் வித்திருக்கீங்க. இப்போ அவர் என்ன பண்றாருன்னா, அந்த 10,000க்கு ஒரு செக் கொடுத்துறாரு, காசோலை கொடுத்துறாரு. அந்த காசோலையை நீங்க உடனே கொண்டு போய் பேங்க்ல போட்டுட்டீங்க. அப்போ இதை கொடுத்தவர் யார், செல்வா. இதை கொண்டு எங்க போட்டீங்க, பேங்க். அப்ப பெறுபவர் யார், வங்கி. பெறுபவரை பற்று எழுதணும், வங்கி கணக்கு பற்று. கொடுப்பவரை வரவு எழுதணும், செல்வா கணக்கு வரவு. சோ வங்கி கணக்கு பற்று, செல்வா கணக்கு வரவு. இப்போ வங்கி கணக்கு பற்று, வங்கி ஏற்கனவே இங்க இருக்கு. அப்போ வங்கி கணக்கு பற்று 10,000 செல்வா. செல்வா கணக்கு வரவு 10,000 வங்கி. அப்போ
பற்றுக்கும் ஒரு பேரேடு, வரவுக்கும் பேரேடு கரெக்டா போட்டுக்கணும். பற்றுல தொகை எழுதுனீங்கன்னா வரவுல என்ன இருக்கோ எழுதிக்கணும். வரவுல தொகை எழுதுனீங்கன்னா பற்றுல என்ன இருக்கோ எழுதிக்கணும். அப்ப 2யுமே ஞாபகம் வச்சு எழுதணும். முன்னாடி மாதிரி அப்படி குறிப்பேடு, அதாவது உங்களுக்கு நிறைய டைம் இருந்தா குறிப்பேடை போட்டுக்கிட்டு அதை பார்த்து பார்த்து பேரேடு போடலாம். டைம் கூட எடுக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணா மனசுல வச்சே போட கத்துக்கணும். இப்ப இது முடிச்சாச்சு. இப்ப 2 பக்கம் கூட்டல். கூட்டி எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, இருப்பு கீழ் இறக்கப்பட்டது, இருப்பு கீழ் கொணரப்பட்டது வேலை இருக்கு. இப்ப இந்த பக்கம் கூட்டணும் 2,15,000. இந்த பக்கம் கூட்டுறோம் வெறும் 8,000 தான் இருக்கு. அப்போ 2,15,000த்துல 8,000 போச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கு? 2,07,000 இங்க குறையுது. இப்ப இங்க 2,15,000, இங்க வெறும் 8,000 தான். எது அப்ப இங்க கூட்டினா 2,15,000, இங்க கூட்டினா வெறும் 8,000 தான். எது பெருசு? இது பெருசு. பெருசா எழுதிக்கங்க. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு? 2,07,000. அதை இங்க எழுதிக்க. எழுதிட்டு இதற்கு என்ன பேரு? இருப்பு கீழ் இறக்கப்பட்டது அப்படின்னு போட்டு இந்த தொகையை அப்படியே இங்க கொண்டு போய் இருப்பு கீழ் கொணரப்பட்டது 2,07,000 அது போடணும். அடுத்தது இங்க 2 லட்சம், இங்க எதுவுமே இல்லை. எதுவும் இல்லைன்னா ஜீரோன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப இங்க கூட்டுங்க 2 லட்சம், இங்க எதுவுமே இல்லை. அப்ப எதுவும் இல்லைன்னா ஜீரோ. எது பெருசு? 2 லட்சம், இங்க ஜீரோ. அப்ப 2 லட்சம் தான் பெருசு. சரி, இங்க 2 லட்சம், இங்க எதுவுமே இல்லை, ஜீரோ. 2 லட்சம் ஜீரோ கழிச்சீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 லட்சம் தான் கிடைக்கும். அந்த 2 லட்சத்தை இங்க போட்டிருக்கேன். இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இது அப்படியே இங்க கொண்டு போய் இருப்பு கீழ் கொணரப்பட்டது. நல்லா போடணும், கேர்ஃபுல்லா போடணும். அதே மாதிரி இங்க நான் கொஞ்சம் மேல எடுத்து எழுதிக்கிறேன், இடம் இல்லை. ஒரு 80,000, இது ஒரு 10,000. சரி, இங்க கூட்டினா என்ன வருது? 90,000 வருது. இங்க கூட்டினா என்ன வருது? 30,000 தான் வருது. இப்ப இங்க கூட்டினா 90,000, இங்க கூட்டினா 30,000. எது பெருசு? இதான் பெருசு. அப்ப பெருசு பக்கம் இங்க 90,000 போட்டுருங்க, இங்கேயும் 90,000 போட்டுருங்க. இங்க எவ்வளவு குறையுது? சோ இங்க 90,000, இங்க வெறும் 30,000 தான். டிஃபரன்ஸ் எவ்வளவு? 60,000. இந்த டிஃபரன்ஸ இங்க போட்டு இருப்பு கீழ் இறக்கப்பட்டதுன்னு போடணும். போட்டுட்டு இதை அப்படியே ஆப்போசிட் சைடு கொண்டு வந்து இருப்பு கீழ் கொணரப்பட்டது அப்படின்னு இந்த 60,000 அப்படியே இங்க எழுதிடணும். அடுத்தது இங்க கூட்டுங்க 30,000. இங்க எதுவுமே இல்லை. எதுவும் இல்லைன்னாக்க என்ன பண்ணணும்? அப்படியே இந்த 30,000 போட்டணும். எதுவும் இல்லைன்னா ஜீரோ. 30,000 ஜீரோ போச்சுன்னா 30,000 தான். இது இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இது அப்படியே ஆப்போசிட் சைட்ல கொண்டு வந்து இருப்பு கீழ் கொணரப்பட்டது 30,000. அடுத்தது இந்த பக்கம் 30,000, இங்கேயும் 30,000. ரெண்டு பக்கமும் ஒரே அமௌண்ட் தான் இருக்கு. ரெண்டு பக்கமும் ஒரே அமௌண்ட் தான் இருந்துச்சுன்னா அப்படியே கூட்டி போட்டு விட்டுறணும். இங்க 10,000, இங்கேயும் 10,000. அப்போ இங்க கூட்டுங்க 10,000, இங்க கூட்டுங்க 10,000. முடிஞ்சு போச்சு. ரெண்டு பக்கமும் ஒரே தொகை வந்தால் என்ன செஞ்சோம்? நம்ம அப்படியே கூட்டி போட்டுறணும், அவ்வளவுதான். ரெண்டுக்கும் ஒரு பக்கம் கூட ஒரு பக்கம் குறைவா இருந்துச்சுன்னா தான் பெரிய தொகையை ரெண்டு பக்கம் எழுதி ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு அதை இருப்பு கீழ் இறக்கப்பட்டது, அடுத்த ஆப்போசிட் சைட்ல இருப்பு கீழ் கொண்டாடப்பட்டது இந்த வேலை. அடுத்தது இந்த பக்கம் 32,000 இருக்கு. 22,000 10,000 32,000. ஆனா இந்த பக்கம் எதுவுமே இல்லை. அப்ப என்ன பண்ணோம்? இங்க 32,000 போட்டுட்டு எதுவும் இல்லைன்னா ஜீரோ. 32,000 ஜீரோ போச்சுன்னா 32,000.
இதை அப்படியே என்ன செய்யணும், இருப்பு கீழ் இறக்கப்பட்டதுன்னு போட்டுருணும். போட்டு இதை அப்படியே ஆப்போசிட் சைட்ல இருப்பு கீழ் கொணரப்பட்டது அப்படின்னு போடுறோம். 32,000. போர்டு இவ்வளவுதான் பெருசு, அதனால நான் கொஞ்சம் நெருக்கி போட்டிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். கேர்ஃபுல்லா போட்டீங்கன்னா இந்த கணக்கு ஈஸி. ஒரு தடவை நான் போட்டுக்கிறது செக் பண்ணிக்கிறேன். இருப்பு கீழ் இறக்கம் 1,35,000. $2,15,000. சாரி, இது 80,000க்கு நான் 8,000ட்டேனா? அப்ப இது எவ்வளவு வருது? ஒரு இங்க 2,15,000, இது 80,000. நான் 8,000னு போட்டுட்டேன், 80,000. அப்ப 2,15,000த்துல 80,000 போயிடுச்சுன்னா 0 0 0 5 11 8 போகும் 1,30,030,000 இருப்பு கீழ் கொணரப்பட்டது. 1,30,030,000 ரொக்க கணக்கு. அடுத்ததுல 2 லட்சம் கரெக்ட். அடுத்ததுல 60,000 கரெக்ட். அடுத்ததுல 30,000 கரெக்ட். இருப்பு கீழ் கொணரப்பட்டது 30,000. அடுத்ததுல ரெண்டு பக்கம் சரியா இருக்கு. அடுத்ததுல 10,000 சரியா இருக்கு. அடுத்ததுல இருப்பு கீழ் கொணரப்பட்டது 25,000 போட்டிருக்கு. விற்பனை கணக்கு செல்வா 10,000, ரொக்கம் 15,000. 15,000 எப்படி? விற்பனை கணக்குல விற்பனை கணக்கு 10,000 15,000. இது 15,000, அது 22,000 போட்டிருக்கேன். ரொக்கத்திற்கு சரக்கு விற்றது 15,000 தான் கொடுத்துருக்கான். நான் எப்படி 22,000 போட்டேன்னு தெரியல. அப்போ இது 15,000 தான். அப்போ 15 மொத்தம் 25,000. 25,000னா அப்படியே இங்க 25,000. இப்ப இருப்பு கீழ் கொணரப்பட்டது 25,000. அதாவது இந்த அமௌண்ட் எழுதும் போது ரொம்ப கவனமாக எழுதணும். நானே பாருங்க 2 தப்பு பண்ணிருக்கேன். சின்ன தப்பு தான். அக்கௌண்ட்ஸ்ல தப்பெல்லாம் வராது. அமௌண்ட் எடுத்து எழுதும்போது அங்க 15,000 நான் 15,000 எழுதாம நம்ம தப்பா 22,000 என்ன ஏதோ ஞாபகத்துல எழுது. அது மாதிரி இருக்கக்கூடாது. கவனமாக போடணும். கவனமா போட்டீங்கன்னா இது ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. குறிப்பேடு நல்லா வந்துருச்சு அப்படின்னா பேரேடு ரொம்ப சுலபம். தேங்க்யூ.